இன்றைக்கி ஆடி பெருக்குக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்டா இந்த ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, இது அம்மனுக்கு உகந்த மாதம். ஸோ கோவில்கள் பூசாரிகள்லாம் அந்த காலத்தில் வந்து அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்களாம். அவங்களாம் வந்து பூஜையில் பிஸியாக இருக்கிறனால இந்த மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். நம்பர் 2 வந்து இந்த சம்மர் சைல்டு பிலீஃப். இந்த இப்போ சேர்ந்தோன்னா சம்மரில் தான் வந்து குழந்தை பிறக்கும். வெயில் காலத்தில் குழந்தை பிறந்தா அது குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்றதுனால இந்த மாதம் பண்ண மாட்டாங்க. ஸோ 3வது விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் வந்து கடவுள் வந்து தூங்குகிற டைமாக இது. சாமிங்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருப்பாங்களாம், தேவாஸ்லாம். அதனால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காது அப்படின்றதுனால இந்த கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். ஸோ 4வது விஷயம் வந்து விவசாயிங்கள்லாம் அடுத்த ஈல்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். வயல்கள்லாம் உழுது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருப்பாங்களாம். காசும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். 5வது விஷயம், அப்போல்லாம் வந்து வெட்ட வெளியில் தான் பண்ணுறதுனால ஆடி மாதம் பயங்கரமாக காற்றா இருக்குமா, அதனால் அது ஏற்றதாக இருக்காதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். ஸோ இதில் எந்த பாயிண்ட் இந்த காலத்துக்கு ஏற்றது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.